கேப்சிகம் ரைஸ் குடமிளகாய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு மிளகாவை நான் 2ஆக கீறி சேர்த்துக்கிறேன். இது வாசனை வர வரைக்கும் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அப்புறமா கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்த்து அது வெடிச்சு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்து முடிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் குடமிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா குடமிளகாய்க்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில நல்லா வதக்கிக்கோங்க, குடமிளகாய் நல்லா வேகிறதுக்காக. அப்புறமா நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துருக்கிற அந்த மசாலாவை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பொடியை ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக. அப்புறமா நான் உப்பு போட்டு வடித்து வச்சிருக்க இந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாதத்தை அந்த மசாலால எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, குடமிளகாய் சாதம் கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிட்டு.